Hi everyone, welcome to Techiesoft Educational Services. Stock market basis and technical analysis are training ஃபர்ஸ்ட் செஷன் இன்னைக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ரெகுலராக செக்ஷன்ஸ் நாங்கள் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக கொடுக்க போகிறோம். ரெகுலராக வந்து எங்களுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ உங்களால் வந்து ஒரு பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். எங்களுடைய வீடியோஸை ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை வந்து நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே செக்ஷன்றதால நம்ம பேசிக்ஸ்லேருந்து பார்க்கலாம். வாட் இஸ் ஷேர் மார்க்கெட்? ஷேர் மார்க்கெட்னா என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு லேண்டை வந்து வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னும் போது ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுவோம், நம்ம பேரில் பை பண்ணுவோம், இல்லைனா வந்து இன்னொருத்தவங்க பேரில் செல் பண்ணுவோம். ஸோ சேம் கான்செப்ட். ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஷேர்ஸை வந்து இங்கே நம்மளுக்கு செல் பண்ணுவாங்க. ஸோ காமன் பீப்புளாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு இன்வெஸ்டராக போயிட்டு அவங்களுடைய ஷேர்ஸை வந்து பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். ஒரு கம்பெனி எதுக்காக அவங்க ஷேரை வந்து இங்கே செல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு ஒரு ஃபண்டு வந்து அவங்க கம்பெனிக்கு தேவை. எதுக்காகனா, அவங்களுடைய கம்பெனியை என்லார்ஜ் பண்ணுறதுக்காகவும், இல்லை சம் அதர் ஒரு டெவலப்மெண்ட்டுக்காகவும் அவங்களுடைய ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பப்ளிக் லிமிட்டடாக மாறிட்டு, இங்கே வந்து அவங்களுடைய ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுவாங்க. அப்படி செல் பண்ணும்போது அந்த அந் அந் இந்த ஷேர்ஸ நம்ம இன்வெஸ்டர்ஸோ, இல்ல நம்மள மாரி ஒரு காமன் பீப்பிளோ என்ன பண்ணுவோம், போயிட்டு பை பண்ணுவோம். இல்லன்னா வந்து வ செல்லும் வந்து பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட். இதுல செபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இவங்க தான் இந்த ஷேர் மார்க்கெட்டே ரன் பண்றாங்க. ஸோ இந்த சிஸ்டம ஃபுல்லாவே ரன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, செபி தான். ஸோ நம்ம ஒரு ஸ்டாக்க வந்து வாங்குறதோ, இல்ல விக்கிறதோ, இல்ல ஹோல்ட் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கண்ட்ரோல்ல தான். ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய ஷேர வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப விக்கணும் வரும்பொழுது, இங்கருந்து தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனியுடைய ஃபண்ட் ரெவென்யூ இதெல்லாம் பார்த்துட்டு, அவங்களுடைய ஷேர் வேல்யூ வந்து இவங்க டிசைட் பண்ணுவாங்க. டிசைடிங் அத்தாரிட்டி இவங்க தான். டிசைட் பண்ணி, இந்த ரேட்டுக்கு வந்து உங்க ஒரு ஷேர வந்து நீங்க செல் பண்ணலாம். இவ்வளோ ஷேர்ஸ் வந்து அ நீங்க இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல் பண்ணலாம் அப்படின்ற இது ஃபுல் இந்த இந்த சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கண்ட்ரோல்ல தான் வந்து எல்லாமே நடக்கும். ஸோ இவங்க மூலியமா தான் ஒரு கம்பெனி அவங்க ஷேர வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல வந்து செல் பண்ண முடியும். ஜெனரலா இந்தியால வந்து 2 விதமான ஸ்டாக் ஷேர் மார்க்கெட் வந்து ஷேர் மார்க்கெட் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ்இன்னு சொல்லுவாங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. இன்னொன்னு வந்து பிஎஸ்இ, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஜெனரலா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான பீப்பிள் ஷேர வந்து வாங்குறது, விக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் டூ பிஎஸ்இ, என்எஸ்இல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஷேர் வந்து வாங்குறாங்க, விக்கிறாங்க. ஸோ பிஎஸ்இலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையிங் அண்ட் செல்லிங்ஸ் எல்லாமே இந்த பிஎஸ்இலயும் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஐபிஓ. ஐபிஓனா என்ன? ஐபிஓ இஸ் நத்திங் பட் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு கம்பெனி அவங்களுடைய ஷேர வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு இவ்ளோ ஷேர் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5000 ஷேர்ஸ், 10,000 ஷேர்ஸ் அவங்களுடைய லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு செபி மூலியமா வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணுவாங்க. ஸோ லான்ச் பண்ற அந்த இனிஷியலா அவங்க லான்ச் பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த டோட்டல் ஷேர் அந்த ஷேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இந்த ஷேர வந்து அவங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா, இதுக்கான இன்வெஸ்டர் வந்து தேடி இதுக்கு வந்து செல் பண்ணிடுவாங்க. ஸோ செல் பண்ணதுக்கு அப்புறமா தான் பப்ளிக்குக்கு வரும். பப்ளிக் வந்தோனே நம்ம என்ன பண்ணலாம், அந்த அந்த இந்த ஐபிஓ வந்து குளோஸ் ஆயிடும் ஆக்சுவலா. இன்வெஸ்டருக்கு வந்து செல் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ இந்த ஐபிஓ குளோஸ் ஆனதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நம்ம காமன் பீப்பிள் நம்ம கிட்ட வரும். ஸோ நம்ம ஒரு என்ன என்ன பண்ணலாம், பை பண்றதோ, செல் பண்றதோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளால வந்து அந்த கம்பெனியுடைய ஷேர பண்ண முடியும். என்னன்னா பை பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம், இல்லன்னா வந்து செல்லும் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ என்னன்னு பார்க்கலாம். என்எஸ்டிஎல்னா நேஷனல் செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரிஸ் லிமிடெட். இன்னொன்னு வந்து சென்ட்ரல் சிடிஎஸ்எல் அப்படின்னா சென்ட்ரல் செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரிஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டாக்க வாங்குறோம். இல்ல ஒரு ஃபண்ட வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றோம். இல்லன்னா வந்து ஒரு ஷேர வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்றோம், செல் பண்றோம், ஹோல்ட் பண்றோம். இது எல்லாமே வந்து பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரானிக் அம் அ செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து நம்மளுக்கு தேவ. நம்மளுடைய ஃபண்ட் எல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக. ஸோ இவங்க மூலியமா தான் நம்ம வந்து ஒரு நம்மளுடைய ஃபண்ட வந்து அங்க இன்வெஸ்ட் பண்றது. ஸோ அங்கருந்து அகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்றதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் ஃபுல்லா செக்யூரிட்டீஸ் வந்து குடுக்கறது இவங்க தான். என்எஸ்டிஎல்லும்,
CDS, Central Securities Depositories Limited, as well as National Securities Depositories Limited. ஸோ ஒரு ஸ்டாக்க வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் உள்ள நம்ம போறதுக்கும், ஸோ அதில வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன நம்மளுக்கு தேவை? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரலா வந்து ஒரு சிடிஎஸ் அக்கவுண்ட், டிமேட் அக்கவுண்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் அந்த சென்ட்ரல் செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரிஸ் லிமிடெட்ன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதான் அந்த சிடிஎஸ் அக்கவுண்ட்ன்னுவாங்க. ஸோ டிமேட் அக்கவுண்ட் வேணும். எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய ஃபண்ட வந்து அதில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் டிமேட் அக்கவுண்ட்ல இருந்து தான் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாக் வந்து வாங்கவோ, விற்கவோ வந்து முடியும். ஸோ இது யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ் கண்ட்ரோல்ல தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு அக்கவுண்ட் வேணும். அண்ட் தென் வந்து நம்ம டைரக்ட்டா அக்கவுண்ட்ட வந்து ஓப்பன் பண்ணி நம்மளால பண்ண முடியுமான்னா, அப்படி முடியாது. கண்டிப்பா வந்து நடுவுல வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர் வந்து தேவை. ஸோ ஸ்டாக் புரோக்கர் மூலியமா தான் நம்மளால வந்து ஒரு டிமேட் அக்கவுண்ட் நம்மளால ஓப்பன் பண்ண முடியும். அப்போ ஸ்டாக் புரோக்கர்ஸ்னா யாரு? அப்படின்னு நம்ம தெரியணும். ஸோ ஸ்டாக் புரோக்கர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் ஒன் ஆஃப் த ட்ரேடிங் மெம்பர் ஓகேங்களா? இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டாக்க வந்து பை பண்றதுக்கோ, இல்ல செல் பண்றதுக்கோ, அதுக்கு ஒரு கிளையன்ட் வேணும். அந்த கிளையன்ட் தான் இவங்க. ஸோ இவங்க மூலியமா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, பையும் பண்ண முடியும். அஸ் வெல் அஸ் செல்லும் வந்து பண்ண முடியும். இவங்களுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாம ஒரு ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து என்னென்ன நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட், அப்புறம் வந்து ஒரு பினான்சியல் அட்வைசராவும் இருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் புரோக்கர்ஸ். இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா ஒரு 3 டைப் இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுல் சர்வீஸ் புரோக்கர், அண்ட் தென் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ், 3 வந்து ரோபோ அட்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 3 பேருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஃபுல் சர்வீஸ் வந்து புரோக்கரும் சரி, டிஸ்கவுண்ட் புரோக்கரும் சரி, ரோபோ அட்வைசரும் சரி, இவங்களோட மெயின் ஃபங்ஷன் வந்து ஒரு ஆர்டர நம்ம பை பண்றோம், செல் பண்றோம். அத வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இவங்களுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். அந்த மாரி நம்ம ஒரு ஆர்டர எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நமக்கு தேவைல்ல. ஸோ அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம இவங்க தான் நமக்கு வந்து புரொவைட் பண்றாங்க. அண்ட் தென் வந்து பினான்சியல் அட்வைசரியும் வந்து இவங்க வந்து குடுப்பாங்க. சரிங்களா? இது 3 மெயின் ஃபங்ஷன் வந்து இந்த புரோக்கர்ஸ் மூலியமா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் அப்டின்னா யார் அப்டின்னு கேட்டீங்கன்னா, அ இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ஸ்டாக்க வாங்கணும், விக்கணும் எந்த நாலேட்ஜுமே வந்து தேவையில்ல. ஏன்னா, இவங்களே வந்து ஒரு ரிசர்ச் டீம் வச்சிருப்பாங்க. இந்த ரிசர்ச் டீம் மூலியமா உங்களுக்கு வந்து எந்த ஸ்டாக்க வாங்கலாம், எத விக்கலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களே வந்து உங்களுக்கு கைடன்ஸ் வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க கைடன்ஸ வந்து பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும். இது மூலியமா மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடரா நம்மளால இருக்க முடியும். பட் இவங்க ஃபுல் டைம் சர்வீஸ் புரோக்கர் மூலியமா போம்போது, நம்மளுக்கு பெரிய அளவுல வந்து ஒரு ஸ்டாக் பத்தி நாலேட்ஜ் தேவையில்ல. ஏன்னா, இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுப்பாங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு நம்மளால வந்து ஒரு ட்ரேட் பண்ண முடியும். பட் என்ன ட்ராபேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய சர்வீஸ் கமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கும். கம்பேர்ட் டூ டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர். இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எந்த ஒரு அட்வைசரியும் நம்மளுக்கு பெருசா தரமாட்டாங்க. எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் குடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நாலேட்ஜ் இருந்தா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்க வந்து நீங்க பை பண்றதோ, செல் பண்றதோ பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்ன குடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு குடுப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தா டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதானே தவிர, அ அ அடிஷனலா நம்மளுக்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் இவங்க தரமாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய கமிஷன்ஸ். நம்ம வந்து நம்ம பண்ற டிரான்சாக்ஷனோட கமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். கம்பேர்ட் டூ ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ். 3 வந்து ரோபோ அட்வைசர்ஸ். ரோபோ அட்வைசர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இஸ் ஆட்டோமேட்டட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இது. இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா என்ன பண்ணுவோம்னா, பினான்சியல் பிளானிங் இதுவே வந்து பண்ணிக்கும். நம்ம ஒரு அல்காரிதம் வந்து நம்ம செட் பண்ணி இருக்கோம் அதுல ஜெனரலாவே. நம்மள விட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு ட்ரேட் பண்றத விட, அந்த ரோபோ அட்வைசர் மூலியமா நீங்க வந்து இந்த ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுவே எந்த நேரத்துல வந்து பை பண்ணலாம், எப்ப வந்து செல் பண்ணலாம். ஸோ அ எல்லாமே வந்து அதுவே வந்து பண்ணிக்கும். நம்ம எதுவுமே பண்ண வேணாம். நம்மளுக்கு வந்து ஒன்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். இதுவும் கொஞ்சம் கமிஷன்ஸ் வந்து ஃபீஸ் அதிகம் தான். அதே மாரி இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து ஃப்ரீயாவே குடுக்குறாங்க. ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து பெய்ட்ல தான் வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட். ஹவ் டூ சூஸ் எ ஸ்டாக் புரோக்கர். ஒரு ஸ்டாக் புரோக்கர வந்து நீங்க எப்படி வந்து சூஸ் பண்ணலாம்? ஃபுல் சர்வீஸ் போலாமா? டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் போலாமா? ரோபோ அட்வைசர்ஸ் போலாமா? அப்படின்னா, உங்களுடைய அ அ நாலேட்ஜ் பேஸ் பண்ணி தான். உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த ஒரு நாலேட்ஜும் இல்லன்னா, நீங்க ஃபுல் சர்வீஸ் புரோக்கரா போலாம்.
இல்ல சாரி ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் கிட்ட நீங்க வந்து அந்த மாரி பீப்பிள் கிட்ட நீங்க வந்து போயிட்டு ட்ரேட் பண்ணலாம். டிஸ்கவுண்ட் எனக்கு ஒரு நாலேட்ஜ் இருக்கு அப்டின்னா வந்து நீங்க டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸே வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ரோபோ அட்வைசர்ஸ் போறேன் அப்டின்னா, நீங்க ரோபோ அட்வைசர் போலாம். பேஸ்ட் ஆன் உங்களுடைய நாலேட்ஜ பேஸ் பண்ணி தான் வந்து எந்த புரோக்கர வந்து நீங்க செலக்ட் பண்ண போறீங்க அப்டின்றது இருக்கு. ஹவ் டூ ட்ரேட். ஸோ எப்படி ஒரு ட்ரேட் பண்ணலாம்? ஸோ ஒரு ஸ்டாக் நம்ம இப்ப பேசணும். ஸோ ஸ்டாக் வந்து எப்படி பை பண்றது? ஸோ எப்படி செல் பண்ணலாம்? எப்படி ஹோல்ட் பண்றது? ஸோ இதுக்கு என்ன தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலா அது ஒரு 4 விஷயம் நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சா போதும். நம்மளால வந்து ஒரு ப்ராப்பரா வந்து ட்ரேட் பண்ண முடியும். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், மனி மேனேஜ்மென்ட் அண்ட் தென் சைக்காலஜி. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு ட்ரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு நாலேட்ஜோட நீங்க வந்து பண்ணணும். அதுக்கு இந்த டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற எல்லா டெக்னிக்கல் கான்செப்ட்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களால வந்து ஒரு என்ன மார்க்கெட் வந்து என்ன எப்படி போயிட்டுருக்கு, ஒரு மார்க்கெட்ட வந்து உங்களால ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு மார்க்கெட்ட உங்களால டிசைட் பண்ண முடியும். ஒரு ட்ரேட் பண்றதுக்கு நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு. ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எப்பப்ப யூஸ் பண்றது? இது எல்லாமே வந்து இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நம்ம பார்க்கலாம். 3 திங் மனி மேனேஜ்மென்ட். ஸோ மனி மேனேஜ்மென்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ ஃபண்ட் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் நம்மகிட்ட என்ன ஃபண்ட் இருக்கோ, அத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பையரா இருக்கலாமா? இல்ல ஒரு செல்லரா வந்து இருக்கலாமா? இல்ல ஸ்டாக்ஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணலாமா? ஃபியூச்சர் ட்ரேடிங்ஸ் பண்ணலாமா? ஸோ இது எல்லாமே உங்களுடைய மனி மேனேஜ்மென்ட். எப்படி இத மேனேஜ் பண்றது? அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ நீங்க ஹோல்ட் பண்ணும்போது, வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ குவான்டிட்டீஸ் வந்து வாங்கணும்? இதெல்லாம் பத்தி அனலைஸ் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மனி மேனேஜ்மென்ட். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி. ஸோ சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எமோஷன்ஸ்லாம் நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி, நம்மளால வந்து ஒரு டிசிப்ளினா எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த செக்ஷன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து இந்த வீடியோஸ்க்கு பின்னாடியே நாங்க அப்லோட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ.